என்ன மாமி வாழைக்காய் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியலையா? இப்படி கொடுங்க. இந்தா. இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேட்கணும். அப்போ பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும். கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும். பீட்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும். இந்த அபிஷ்டு அறிவில நோக்கு. இந்த மாதிரி காய்கறி எல்லாம் எப்படி வாங்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு பாத்திரம் எப்படி வாங்கணும்னு தெரியுமா? நம்ம சாப்பிடுற தட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மெலிசா வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்க சாப்பிடும் போது இந்த மாதிரி சுத்தம் நல்லா திக்கா ஹெவி கேஜா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். நீங்க குழம்பு வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சத்தம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வைக்கிற எல்லா குழம்பும் தீஞ்சு போயிடும். அதனால நல்லா ஸ்ட்ராங்கா திக்கா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். நீங்க வறுக்கிறது, தாளிக்கிறது, வதக்கிற எல்லா ஐட்டமும் இந்த மாதிரி ஒரு மெலிசான கடாயில வாங்கினீங்கன்னா நீங்க வறுக்கும் போது எல்லாமே தீஞ்சு போயிடும். அதனால நல்லா திக்கா இருக்கிற மாதிரி இந்த ஹெவி பேஸ் கடாய் நீங்க வாங்கணும். அதே மாதிரி இந்த கொலாண்டர் அப்படின்னு சொல்ற இந்த காய்வடி எப்படி தெரியுமா நீங்க வாங்கணும்? பார்க்க வந்து சூப்பரா இருக்கணும் ஃபினிஷிங். நீங்க தொட்டு பார்க்கும் போதும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த ஹோல்ஸ்ல எல்லாம் கை வந்து நம்ம குத்தவே கூடாது. அதே மாதிரி இந்த 3 கால் வச்சிருக்கோம், அதை விட இந்த மாதிரி வந்து ஒரு பெரமன மாதிரி இருக்கிறது கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, வெல்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறது பார்த்து சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கைப்பிடி இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல இது வந்து லைட் வெயிட்டடா இருக்கணும். ஆனா பாடி வந்து நல்ல பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னு சொல்றேன், இது லைட் வெயிட்டடா இருந்தாதான் நீங்க இதுல போட்டு காய்கறி நீங்க அலசும் போதும் சரி, இல்ல கீரை வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அலசும் போதும் சரி, இது லைட் வெயிட்டடா இருந்தாதான் நீங்க போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் வெயிட் ஆகும்போது ஈஸியா டேப் கீழே வச்சு நீங்க வாஷ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க பலகாரம் செய்யும் போது ஜிலேபியோ முறுக்கோ அதிரசமோ தட்டையோ இந்த மாதிரி எதா இருந்தாலும் இதுல போட்டு நீங்க வைக்கும் போது அது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாம் கீழே வடிக்கிறதுக்கு இது வடி பாத்திரமாவும் இருக்கும். ஸோ தட் சூப்பரா இருக்கிற நம்ம மீனாட்சியுடைய பிரீமியம் குவாலிட்டி லைட் வெயிட்டட் உங்களுக்கு இந்த கொலாண்டர் செட் வந்து இப்போ சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல வந்து 4 விதமான சைஸ் இருக்கு. வாங்க ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைஸ் 24 சென்டிமீட்டர்ஸ், செகண்ட் சைஸ் 26 சென்டிமீட்டர்ஸ், தேர்ட் சைஸ் 28 சென்டிமீட்டர்ஸ், ஃபோர்த் சைஸ் இருக்கிறதுலே பெருசு 30 சென்டிமீட்டர்ஸ். இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும், ரொம்ப பிரீமியமா இருக்கும், ஃபினிஷ் சூப்பர்பா இருக்கும். பிளஸ் காயில் ஷீட்ல செஞ்சிருக்கோம். இது துருப்பிடிக்கவும் பிடிக்காது, கட்டும் ஆகாது. ஸோ தட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நான் மேல ஸ்கிரீன்ல காட்டியிருக்க இந்த சர்ச் கோட் யூஸ் பண்ணிட்டு www.meenakshi.com நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.